Good morning, students and third English student, Mass Media, course 17. And இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நான் நோட்ஸ் எழுதி தரல. ஓகே, அண்ட் என்ன எழுதிருக்கேன்னு எனக்கே புரியல. அதனால இந்த வீடியோவை வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், கேர்ஃபுல்லாக கவனித்து நோட்ஸ் எடுக்கணும். அண்டு எப்படின்னா புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாஸ் கம்யூனிகேஷன் இந்தியா அந்த புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் 170 to 180 அதுதான் இன்னைய வீடியோவில் வந்து அதை எப்படி எவ்வளோ பெருசாக போகுதுன்னு தெரியல அது. பட் இன்னைய வீடியோவில் வந்து நான் பேஜ் நம்பர் 170 to 180 வந்து நான் முடிக்க போகிறேன். அதில் உள்ள டாபிக் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு நோட்டையும் கையில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அப்படியே நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இப்படி தான் அண்ட் இனிமேல் வரப்போட கிளாஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டெக்ஸ்டையும் ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, ஸோ என்னன்னு தெளிவாக சொல்லிட்டேன் அது. அண்ட் இப்போ பேஜ் நம்பர் 170னா 160 ஆர் 171 அந்த ரேஞ்சில் டாபிக் வந்து பயனியர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த டாபிக் இந்த புக்கில் வந்து இருக்கும். பேஜ் நம்பர் 170 171 169 அந்த ரேஞ்சில் இருக்கும். அது டாபிக் வந்து பயனியர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா, ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு சினிமா தான் இப்போ முடிச்சோம். அது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா வேர்ல்டு சினிமா விட ஒரு முக்கியமான டாப்பிக்காகவும் இருக்கும். பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா அப்படின்றது ஒரு முக்கியமான டாபிக், நம்ம சிலபஸில் அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பயனியர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாதா சாஹேப் பால்கே, அதான் அந்த டாபிக்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ யார் இந்த தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும், தாதா சாஹேப் பால்கே ஸ்பெல்லிங் அது எல்லாமே புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? So he was the first to introduce cinema in India. So தாதா சாஹேப் பால்கே தான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சினிமாவை எடுத்தது யார் அப்படின்னா அது தாதா சாஹேப் பால்கே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் நாலேஜாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் யார்கிட்ட வேணும்னு சொல்லுங்க, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சினிமா எடுத்தது யார் அப்படின்னா அது தாதா சாஹேப் பால்கே. ஸோ அவர் எப்படி எடுத்தார், என்ன சூழ்நிலை எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was the first to introduce cinema in India when he saw silent films, Life of Christ. He was inspired by that. He wanted to do a life of Lord Krishna, but without knowing the art of cinema, he had lost. Women did not show interest to act, and they were not allowed to act, and Indians also discouraged. But managed to produce Raja Harishchandra in 1913. It had a huge success, and then he made 6 feature films and 26 short films. Some of his most popular cinema, Savitri, Lanka, Dahan, Shinkasta Mela, Krishna Janma, he made films on India. Okay, இப்போ அவர் வந்து என்னன்னா 1896 லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அதை வந்து அப்படியே இது சினிமா எக்ஸிபிஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அந்த ஷார்ட் சைலண்ட் ஃபிலிமை வந்து 1896 வந்து போட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி இந்தியன்ஸுக்கு வந்து அப்படியே இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி இப்போ மூவ் ஆகுதே, ஏதோ பிக்சரை பார்த்துருக்கோம் அண்ட் ஈவன் ஃபோட்டோவை கூட பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஃபோட்டோ அப்படியே மூவ் ஆகுதே அப்படின்னு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அண்ட் அப்போ பயங்கர சக்ஸஸும் கிடைச்சிது. அண்ட் அந்த ஃபிலிமை பார்த்து தாதா சாஹேப் பால்கேக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இதே மாதிரி லைஃப் ஆஃப் கிருஷ்ணருடைய லைஃப்பை வந்து அப்படியே இந்திய மக்களுக்கு வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னு அவர் வந்து டிசைட் பண்றாரு. ஓகே, பட் எப்படி எடுக்கணும் என்ன எது அப்படின்னு தெரியாம, பெரிய பணக்காரர் தான், பட் எப்படி எடுக்கணும் என்ன எதுன்னு தெரியாம பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸுக்கு முக்கிய காரணம் வந்து இந்தியன்ஸ் கிட்டேருந்தே ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து இல்லாம போச்சு. அண்ட் பெண்களும் நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டல தாண்டி பெண்கள் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவும் இப்போ இருந்துச்சு. ஸோ இந்த காரணங்களால அது லாஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ணாலும் லார்ட் கிருஷ்ணா படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அந்த செம லாஸ். அண்ட் சினிமா அந்த இது கரெக்டாக ரீச் ஆகலை. பட் சினிமா எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும், எப்படி என்ன அந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டு
ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு 1913 வந்து இப்போ ரிலீஸ் பண்றாரு. ஓகே, அண்ட் அது வந்து ஒரு ஹியூஜ் சக்சஸ் வந்து கிடைக்குது. அண்ட் அப்போ மக்கள் வந்து பயங்கர ஆதரவு வரவேற்பு வந்து தந்தாங்க. அண்ட் அதனால இன்னும் நிறைய படங்கள் வந்து தாதா சாஹேப் பால்கேவால எடுக்க முடிஞ்சது. அண்ட் 6 ஃபீச்சர் ஃபிலிம், ஒரு லென்த் 3 மணி நேரம், எல்லாமே சைலண்ட் ஃபிலிம் தான் அது. அண்ட் 6 ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் 26 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுக்கிறாரு. அண்ட் அதில் ரொம்ப பாப்புலரானது சாவித்ரி, லங்கா தர்ஷன், ஷின்கா மேளா, கிருஷ்ணா ஜென்மா. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான ஃபிலிம்ஸ். அண்ட் இது இப்போ இந்தியா பற்றி, இந்தியன் மித்தாலஜி பற்றி தான் அவர் வந்து இப்போ எடுக்கிறாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதிகமாக படங்கள் எடுத்து அந்த சக்ஸஸ் கிடைச்சது யாருக்கு அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே தான் அது. அண்ட் அவர் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சினிமாவை எடுத்தார். அண்ட் அதுக்கப்புறம் later on DG Ganguly of Calcutta made satirical comedies like England Returned and Chandulal Sundari of Bombay made films on Europe. DG Ganguly satirical comedy England Returned and Chandulal Sundari of Bombay made films on social problems like Gun Sundari. Okay, so அதுக்கப்புறம் அண்ட் டிஜி கங்குலி அண்ட் சந்திலால் சந்தரை, ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சியேஷன் அது எல்லாமே நீங்கள் புக்கை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. டிஜி கங்குலியாக இருக்கட்டும் அல்லது கன் சுந்தரி, வாட் எவர் த நேம் குட் பி. அண்ட் சந்துலால், டிஜி கங்குலி, இவங்க 2 பேரும் இன்னும் டிஜி கங்குலி வந்து சட்டரிக்கல் காமெடி இதை படுத்திருக்காரு. அதில் முக்கியமானதான் இங்கிலாந்து ரிட்டன். அதுக்கப்புறம் சந்துலால் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ராப்ளம் பற்றி எடுத்திருக்காரு, அதுதான் கன் சுந்தரி. ஓகே, ஸோ இப்போ அவருக்கு தாதா சாஹேப் பால்கேக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் டிஜி கங்குலிக்கும் அண்ட் சந்துலால் இவங்க 2 பேருக்கும் நல்ல சக்ஸஸ், ஒரு நல்ல பிரபலமான டைரக்டராக உருவாக்குறாங்க. அண்ட் இன் சவுத் இந்தியா நடராஜன் முதலியார் தமிழ் படம் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அது சைலண்ட் ஃபிலிம் அப்படின்றதுனால அது இதுதான் தமிழ் படம் அப்படின்னா நம்மளால இது கரெக்டாக சொல்ல முடியாதது. South India ke Natarajan Mudaliyar made 6 films all based on Indian mythology. The first was Keechaka Vanda and Draupadi. South India South Indian film அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தமிழ் படம் தான் அது. பட் சைலண்ட் ஃபிலிம் அப்படின்றதுனால அது இதுதான் தமிழ் படம், இதுதான் கன்னடா படம் நம்மளால இது பண்ண முடியாது. 1917 கீச்சிகா வந்தா அண்ட் திரௌபதி 1919 சவுத் இந்தியாவில் வந்து வந்திருக்காரு. அண்ட் ஃப்ரம் 1896 to 1930 around 1000 films were made in India, but unfortunately only 10 is surviving now. In 1896 1930 வரைக்கும் 1000 படங்கள் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு இன்னும் 10 படங்கள் தான் இப்போ நம்ம கையில் இருக்கு. 10 அதெல்லாம் அப்படியே காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அண்ட் 1919 தான் ஓகே சினிமான்னு ஒன்று இருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இந்த மாதிரி டென்ட் கொட்டா இந்த மாதிரி தியேட்டர்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 1919 வருது. ஓகே, அதுக்கு முன்னாடி கூட அண்ட் இப்போ 1970 1913 அதுலேருந்து இப்போ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இந்தியன்ஸே ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் அது ஒரு என்டர்டைன் மீடியா அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் ரீச் ஆகல. 6 வருஷத்துக்கு பிறகு 1919 அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசில் ரீச் ஆகுது. ஓகே, அண்ட் பட் எல்லாமே அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் இன்ஸ்பிரேஷனை வச்சு காப்பி அடிச்சு அந்த மாதிரியாக தான் படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் சூப்பர் டைன் டான்ஸ் வாஸ் ஒன்லி ஃபிலிம் விச் சப்போர்ட்டட் நேஷனல் ஃபிலிம் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி பிகினிங் ஆஃப் 1990 1930 அந்த காலகட்டத்திலே ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. பட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஒரு புறம் போனாலும் அண்ட் இவங்க வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷனும் நடந்துட்டு இருந்தது. பட் இந்திய சுதந்திர போராட்டத்தை சப்போர்ட் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் எது அப்படின்னா அண்ட் சூப்பர் டைன் டான்ஸ். அதுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தை சப்போர்ட் பண்ற ஒரு இது ஒரு படமா இருக்குது. ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் டாக்கீஸ். ஓகே,
ஸோ இப்போ இத்தனை வருஷமா சைலண்ட் ஃபிலிம் ஊமை படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. பட் டெக்னாலஜி வந்த பிறகு அண்ட் இந்த மாதிரி டாக்கீஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது ஆக்டர்ஸ் வந்து பேசுறது அண்ட் ஆடியன்ஸால கேட்க முடியும். அந்த டெக்னாலஜி அதுதான் ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி, ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, சினிமா வந்து இன்னும் அடுத்த தளத்துக்கு கொண்டு போன ஒரு டெக்னாலஜி தான் இது. அண்ட் வேர்ல்டு சினிமாட்டிக்னா சார்லி சாப்ளின் ஒரு முக்கியமான ஒரு, நான் இப்போ சொல்றது சார்லி சாப்ளின் பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்றது. வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான படங்களாக இந்த சார்லி சாப்ளின் படங்கள் வந்து அப்படி இருக்குது. அண்ட் சார்லி சாப்ளின் ஃபுல்லாக சைலண்ட் ஃபிலிம் ஊமை படங்கள் தான் இருக்கும். ஊமை படங்களாக இருந்தாலும் அப்படியே எல்லாருக்கும் புரியுற மாதிரி அந்த காமெடி வந்து அழகாக சொல்லி. சார்லி சாப்ளினோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர், இன்னைக்கு பார்த்தா கூட சார்லி சாப்ளின் படங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, டயலாகே இருக்காது. அஃப்கோர்ஸ் தான் டயலாக் வந்து பேசுவாங்க, பட் நமக்கு புரிஞ்சிடும் அவங்க என்ன ஆக்ஷன் பண்றாங்க. அண்ட் அந்த ஆக்ஷன் இதை வச்சு நமக்கு வந்து தெளிவாகவே புரிஞ்சிடும் அது. அண்ட் சார்லி சாப்ளின் சைலண்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு இப்படிதான் படம் எடுக்கணும் அப்படின்றது சார்லி சாப்ளின் தான் உலக மக்களுக்கு வந்து சொன்னார் அது. ஓகே, ஸோ இப்போ ஹாலிவுட் படங்கள் வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் சார்லி சாப்ளின் கிட்ட இருந்தா வர ஆரம்பிச்சது. அண்ட் ஹாலிவுட் காரங்களுக்கும் நாம எடுக்கிற படம் வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆகணும், உலகத்துல எல்லா நாட்டு மக்களும் நம்ம படத்தை தான் ரசிக்கணும் அண்ட் நம்ம படத்தை ரசிக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்தது சார்லி சாப்ளின் தான் அது. ஓகே, அதாவது சார்லி சாப்ளின் மற்ற ஹாலிவுட் ஃபிலிம் டைரக்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்காரு. நம்ம வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே சார்லி சாப்ளின் கிட்டே இருந்தா வந்துச்சு. ஓகேங்களா. அண்ட் 1930s அந்த காலகட்டத்திலே இதெல்லாம் வர ஆரம்பிச்சது, டாக்கீஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் சார்லி சாப்ளின் வந்து பாத்தீங்கன்னா 40s 50s வரைக்கும் ஊமை படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி ஊமை படங்கள் தான் எடுத்தாரு. கிரேட் டிக்டேட்டர் படத்துல தான் அண்ட் அவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஓகே, அது வரைக்கும் டயலாக்கே இல்லாம தான் படங்கள் எடுத்துட்டு, அண்ட் அப்படி இருந்தும் டயலாக்கே இல்லைனாலும் டாக்கீஸ் வந்த பிறகும் வேர்ல்டு லெவல் ஹிட் படங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ எல்லா டெக்னாலஜியும் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகுதான் வரும். பட் சினிமா மட்டும்தான் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துச்சு. அதுக்கான தாதா சாஹேப் பால்கே தான் இந்தியாவில் சினிமா கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய கஷ்டங்களை தாண்டி தாதா சாஹேப் பால்கே வந்து படம் எடுத்து சக்சஸ் கிடைச்சி அண்ட் அவர் மூலமா நிறைய பேர் படங்களும் எடுத்தாரு. ஓகே, இதெல்லாம் புக்கில் சொல்லாத இன்ஃபர்மேஷன். இப்போ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கீஸ், ஸோ டாக்கீஸ் அந்த பேசும் படங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கு சைலண்ட் ஏரால வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டப்பிங். ஓகே, அண்ட் ட்ராமாவே கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் ட்ராமா மாதிரி இப்போ இது பண்ணியிருந்தேன். அதாவது இப்போ லெட்ஸே நான் தான் இதுதான் சினிமா ஸ்கிரீன்னா நான் இங்கே இருந்துட்டு இருப்பேன், அந்த ஆக்டர் பேச பேச நான் வந்து அப்படியே மைக் வச்சுக்கிட்டு அப்படியே அதுதான் லைவ் டப்பிங் சொல்றது. ஓகே, அண்ட் அப்படி வந்து அப்படியே இப்போ ஊமை படங்கள் வந்து இப்போ இந்தியாவில் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மக்கள் வந்து வரவேற்பு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. The talkie era began with the film Melody of Love in 1929 and Alam Arapa in 1931, directed by Ardeshi Iran. Okay, so spelling and pronunciation of the book வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டாக்கி ஃபிலிம் பேசும் படம் வந்து மெலடி ஆஃப் லவ் அப்படின்னு 1929 வந்து வந்திருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 1931 வந்து அலாம் அரப் அப்படின்ற அந்த படம் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பேசும் படம் டாக்கீஸ். சரிங்களா. ஜோசப் டேவிட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் பிளே ஜோசப் டேவிட். ஸோ இப்போ அந்த படம் அர்தேஷி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் டேவிட் எழுதின அந்த பிளே பேஸ் பண்ணி அந்த படம் தான் இது. அண்ட் பேசும் படம் வந்துட்ட பிறகு சினிமா வந்து இன்னும் பயங்கர பாப்புலர் ஆகுது இந்தியாவில் வந்து. பட் என்னன்னா ஆல் ஃபிலிம்ஸ் ஆர் சாங்ஸ், மெனி சாங்ஸ். பேசும் படம் வந்துட்ட பிறகு சாங்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா படங்களும் வந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த 40-50 பாட்டு அப்படியே பாட்டை பேஸ் பண்ணே படம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ இருந்துச்சு. அண்ட் பேசும் படம் வந்து ஹிந்தியில தான் பண்ணாங்க. அண்ட் அப்பையிலேருந்தே ஹிந்தி சினிமா இந்தியா ஃபுல்லா ஒரு பாப்புலரான வர ஆரம்பிச்சு.
இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சினிமா தான் இந்தியன் சினிமா அப்படின்றது இன்னைக்கு வந்து இருக்கு. அது எப்படி என்ன எதுன்னு நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். ஹிந்தி சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தெலுங்கு சினிமாலையும் அண்ட் தமிழ் சினிமாலையும் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான இருக்கும். ஓகே, கேரளாலும் சரி கர்நாடகாலும் சரி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் ஹிந்தி சினிமா தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்ற நிலைமை தான் இந்தியாவுக்கு வந்து இப்போ இருக்காது. பட் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாவும் இப்போ நாம் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் படத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஹிந்தி சினிமாலாம் அதை இப்போ டப்பிங் பண்ணியாக வந்த படமாக இருக்கட்டும், அந்த டப்பிங் பண்ணாமல் இப்போ இருக்கட்டும், ஹிந்தி சினிமா அது ஒரு இது அப்படின்ற ரேஞ்சில் தான் தமிழ் சினிமா தமிழ் ஆடியன்ஸும் அண்ட் ஹிந்தி தெலுங்கு ஆடியன்ஸும் இது பண்ணுறாங்க. ஓகே, பட் ஒரு காலகட்டத்தில் ஹிந்தி சினிமாவும் தமிழ் சினிமா அந்த தெலுங்கு சினிமாவுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது சினிமாவாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் புக்கில் தான் இருக்குது. பட் இந்த டாபிக் இல்லை, பட் லேட்டராக வந்து பார்க்கலாம். ஸோ அப்போவே பேசும் படங்கள் வந்து அந்த காலகட்டத்திலே அந்த ஹிந்தி சினிமா வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது, எஸ்பெஷலி சாங்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் இது இந்த டாபிக்லாம் இல்லாது. இப்போ ஹிந்தி சாங்ஸ் வந்து இப்போ இளையராஜா வந்த பிறகு தான் ஹிந்தி சாங்ஸ் வந்து இப்போ அன்பாப்புலராக இருந்துச்சு. ஓகே, அந்த அளவு ஹிந்தி சாங்ஸ் வந்து இப்போ இந்தியன்ஸ் வந்து கட்டி போட்ட ஒரு சாங்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ இது பண்ணாங்க. அண்ட் நிறைய சாங்ஸ் 50-60 சாங்ஸ் எல்லாம் ஒரே படத்தில் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி மியூசிக்கல் படங்கள் தான் எடுத்துக்கிட்டு இப்போ இருந்தாங்க. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த டாக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டப்பிங் அது. ஓகே, ஆக்டர் வந்து பாட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் இப்போ ஆக்டர் வந்து பாடிக்கிட்டே பெர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் கேமராக்கு பின்னாடி ஆர்கெஸ்ட்ரா வந்து மியூசிக்லாம் போடுவாங்க. ஓகே, அப்படிதான் அந்த காலத்தில் அந்த பேசும் படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. டப்பிங் டெக்னாலஜி வந்த பிறகுதான் ஆக்டர் வந்து பாடுற அவசியம் இல்லை, சும்மா வாய் அசைச்சா போதும் அண்ட் டப்பிங்ல வந்து பேசிக்கலாம். அண்ட் சாங்கை வந்து இது பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே இது சாங்கை வந்து தனியா மியூசிக் ஸ்டுடியோல வந்து எடுத்துட்டு அண்ட் தென் டேப் ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு அப்படியே அதை வந்து ஃபில்மடைஸ் பண்ணலாம். அந்த டெக்னாலஜி பிறகுதான் வந்துச்சு. பட் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஆக்டர் வந்து அப்படியே பாடணும் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா வந்து கேமரா பின்னாடி அப்படியே மியூசிக் வந்து வாசிப்பாங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே இது பண்ணுவாங்க. பாகவதர் காலகட்டத்தில் அப்படிதான் இப்போ இருந்துச்சு. அதனால தான் ஒரு டூயட் சாங் இருக்கு அப்படின்னா ஹீரோயின் தான் ஆடுவாங்க அண்ட் ஹீரோ வந்து சும்மா அந்த பொண்ணை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆக்டரால டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட முடியாது. ஓகே, பெர்ஃபார்மும் பண்ணணும் அண்ட் பாடவும் செய்யணும் அப்படின்னா டான்ஸ் வந்து ஹீரோக்கு வந்து இல்லாம தான் தமிழ் சினிமா ஹிந்தி சினிமா இருக்கும். அண்ட் ஹீரோயின் வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருப்பாங்க, ஹீரோயின் வந்து பாட்டே பாட மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படிதான் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பேசும் படங்கள் வந்து எடுத்தாங்க. அது Hindi cinema became popular all over India from 1931 to 1947. 6,590 films were produced, and from 1947 to 1987, 5,074 films were produced. Okay, so பேசும் படங்கள் வந்த பிறகு 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6,590 ஃபிலிம்ஸ் வந்து இப்போ எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1947 டு 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5,774 ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா இந்தியாவில் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சினிமாவுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் தர ஆரம்பித்தாங்க. ஓகே, அண்ட் அடுத்த டாபிக் வந்து இப்போ ஸ்டூடியோ சிஸ்டம். As it has become an industry, Sant Shantaraman made Prabodh Filmco Studio in 1932, and then film companies were made. Himanusu founded Bombay Talkies. Studio system அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து காசு போட்டு ஒரு ஸ்டூடியோ வந்து கட்டி வச்சு அண்ட் தென் அவங்க வந்து ஓகே நீ தான் டைரக்டர், இந்த கதை ஓகே இந்த கதை எல்லா குரூப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோ வந்து வச்சு அண்ட் அவங்க வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுதான் ஃபிலிம் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்றது. என்னன்னா ஃபிலிம்னா ஸ்டூடியோவில் எடுக்கிறது அப்படின்றது அப்போதான் வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ பெரிய கிரவுண்ட் வச்சுக்குவாங்க. ஓகே, வீடு மாதிரி செட்டு போடு அல்லது ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டு போடு அண்ட் ஸோ அது வந்து அப்படியே பொம்மை இது மாதிரி அப்படியே இருக்கும். எப்போ வேணாலும் அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் வார் செட்டு. ஸோ லொக்கேஷன் வேற ஒரு லொக்கேஷனுக்கு கரெக்டாக ரியல் லொக்கேஷனுக்கு போய் ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்தியன்ஸ் கிட்ட இப்போ இல்லாமல் தான் இருந்துச்சு. ஓகே,
ஸோ இப்போ பணம் இல்லை அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டெக்னாலஜியும் இப்போ இந்தியன்ஸ் கிட்ட இப்போ இல்லாது, அதனால ஸ்டூடியோலேயே படம் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அப்போ தான் வர ஆரம்பிக்குது. அதுதான் இந்த ஸ்டூடியோ சிஸ்டம். இந்த ஸ்டூடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் ப்ரொடியூசராக கிடையாது, ஒரு 5-6 பேர் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அப்படி தான் சினிமா வந்து இப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வி சாந்தராமன் அண்ட் அவரு உருவாக்கின ஸ்டுடியோ பேர் தான் பிரபாத் ஃபிலிம்கோ ஸ்டுடியோ அப்படின்னு 1932 வந்து ஃபிலிம் ஸ்டுடியோ வந்து இப்போ இது பண்றாரு. அதுக்கப்புறம் ஹிமானுசு ஃபவுண்டர் பாம்பே டாக்கீஸ். அவர் ஆரம்பிச்சாரு, பட் எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு அண்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, பாம்பே டாக்கீஸ்ன்ற இன்னொரு ஸ்டுடியோவும் இது பண்றாங்க. Calcutta News Theatre Co was established in Tamil, Telugu and Malayalam. Many production houses were established. So 1932 and நிறைய டாக்கீஸ் அண்ட் ஸ்டுடியோ சிஸ்டம்லாம் இது பண்றாங்க. அண்ட் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா அப்படின்ற மலையாளம் சினிமா அப்படின்னு இந்த மாதிரி கான்செப்டும் அண்ட் 1930s தான் ஆரம்பிக்குது. ஓகே, அண்ட் அடுத்த டாபிக் புக்ல இருக்க டாபிக் டிக்ளைன் ஆஃப் ஸ்டுடியோ சிஸ்டம். ஓகே, ஸோ ஸ்டூடியோ சிஸ்டம் வந்து அப்படியே டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது. அது எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டூரிங் 40s ஸ்டூடியோ சிஸ்டம் வாஸ் லாஸ்ட். இண்டிவிஜுவல் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்டர் its own banner. ஸோ ஸ்டூடியோ சிஸ்டம்ன்ற கான்செப்ட் வந்து போய் அண்ட் இந்த ஸ்டூடியோவை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ப்ரொடியூசர் வந்து இல்லை நானே என்னோட ஸ்டூடியோ வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடியோ சிஸ்டம் கான்செப்ட் வந்து அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அண்ட் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனையாகவும் எடுத்துக்கலாம் அல்லது இப்போ அட்வான்டேஜஸாகவும் எடுத்துக்கலாம். ஸ்டார் சிஸ்டம், ஓகே, ஃபார்முலா ஃபிலிம், பிளாக் இந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறம் கொடுமையானது பிளாக் மணி இந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில வர ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்டூடியோ சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு 50 பேர் இந்த ஸ்டூடியோ பாம்பே டாக்கீஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன் அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு 50 லட்ச ரூபா போட்டு அண்ட் அந்த அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, என்ன கதையா இருக்கட்டும், இவன் தான் டைரக்டர், இவன் தான் ஆக்டர் அண்ட் அவங்க 50 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர் அந்த டாக்கீஸ் அந்த அவங்க தான் இப்போ எல்லாமே டிசைட் பண்றவங்களா இருக்கும். அண்ட் இப்போ கதை வேற அண்ட் டைரக்டர் வேற ஆக்டர் வேற, அவங்க டிசைட் பண்ண நீ என்ன எவ்வளவு சம்பளம் கேட்கற, என்னெல்லாம் எங்களால் தர முடியாது அப்படின்னு அந்த ஸ்டார் வேல்யூ இப்போ இவர் தான் ஹீரோ, அந்த ரசிகர் மன்றம் அப்படின்ற கான்செப்டே அது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, ஸ்டூடியோ சிஸ்டம் டிக்ளைன் ஆகுறது வந்து ஒரு தனி இப்போ சினிமாவில் வந்து இவ்வளோ பாப்புலாரிட்டி கிடைக்குதா, இவ்வளோ காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருந்துக்கிட்டு நான் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு தனியாளா இருந்துக்கிட்டு அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மசாலா ஃபிலிம், ஓகே, அண்ட் தென் ஸ்டார் வேல்யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அண்ட் தென் பிளாக் மணி. ஓகே, அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் யார் இன்வெஸ்ட் பண்றதுனா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க வந்து அவங்களுடைய பிளாக் மணி தான் இதுவாகுது. ஓகே, அண்ட் இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அல்லது கலைப்புலி தானுவா இருக்கட்டும், ஏவிஎம்மா இருக்கட்டும், எல்லாராலையும் படம் இது பண்ண முடியுது, இவ்வளோ பட்ஜெட்ல படம் பண்ண முடியுது அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க வந்து பிளாக் மணியை வந்து அப்படியே இப்போ சினிமாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆனால் பினாமி மாதிரி அவங்க வந்து இப்போ செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி குடும்பமான விஷயங்களும் சினிமாவில் வந்து இப்போ வர ஆரம்பிக்குது. ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வேர் ப்ரொடியூசர். ஸோ இப்போ சாந்தராமன் வித் த ஹெல்ப் ஆஃப் ரைட்டர் கே அப்பாஸ், தாத்தி கீலால், Mehbooz Khan's Mother India, Aurat Sister Roti were huge box office success. And so ஸ்டூடியோ சிஸ்டம் டிக்ளைன் ஆயிடுது. அண்ட் ஸ்டூடியோ சிஸ்டம் டிக்ளைன் ஆனாலும் நல்ல நல்ல படங்கள்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மதர் இந்தியா அப்படின்ற படத்தை பற்றி எங்களுடைய புக்லையும் கொடுத்துருக்காங்க. மதர் இந்தியா இந்தியன் சினிமாவில் ஒரு முக்கியமான படம் அது. ஓகே, அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு இல்லை, பட் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலரான படமாக இருக்கு. ஐ திங்க் 1954 ரிலீஸ் ஆச்சு. நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அது. அண்ட் மதர் இந்தியா ஒரு அவ்வளோ பாப்புலரான ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமாக இந்த மதர் இந்தியா படம் வந்து இருந்திருக்குது. ஓகே, அண்ட்
ரைட்டர் வேற, டைரக்டர் வேற, ஹீரோ வேற அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அப்போ இருந்துச்சு. பட் லேட்டரான அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஸ்டார் வேல்யூ இப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. அண்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் டிக்ளைன் ஆகியும் நல்ல நல்ல படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா கே அப்பாஸ் நிறைய நல்ல நல்ல படங்களுக்கெல்லாம் இப்போ எழுதி கொடுத்துருக்காரு, ஸ்டோரி எழுதி கொடுத்துருக்காரு. மெக்பூ கான் மதர் இந்தியா அது முக்கியமான படம். அதுக்கப்புறம் அவர் டேரக்ட் பண்ண அவுரத் அண்ட் சிஸ்டர் ரோட்டி, இந்த படங்கள்லாம் பயங்கர சக்சஸ். ஓகே, ஹியூஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ். அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோஸ் சந்திரலேகா, இந்த படங்கள்லாம் இந்தியாவில் லெவலில் ஒரு ஃபேமஸான படங்கள். தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ஜெமினி ஸ்டுடியோஸ் சந்திரலேகா. ஓகே, அண்ட் நீங்க இன்டர்நெட்ல வேணாலும் பாருங்க அது. அண்ட் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் as well as தமிழ் ஃபிலிம். ஓகே, காட் சக்சஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, அண்ட் இந்தியா லெவலில் ஒரு பயங்கர சக்சஸ், கமர்ஷியலாக சக்சஸ் ஆன படம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் ஒரு தமிழ் படம் பார்த்தீங்கன்னா சந்திரலேகா தான் அது. ஓகே, அண்ட் விஜய் நட்சத்திர இப்போ ரீசெண்டாக வந்த அந்த ஐ மீன் 20 வருஷம் ஆயிடுச்சு அது, அந்த சந்திரலேகா கிடையாது. அண்ட் 1930s வந்த அந்த சந்திரலேகா. ஓகே, 1940s அதுதான் ஒரு டப்பிங் படம் ஆல் ஓவர் இந்தியா சக்சஸ் ஆன படம்னு பார்த்தீங்கன்னா சந்திரலேகா தான் அது. ஓகே, அண்ட் அந்த காலத்துலேயே 30 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து போட்டு எடுத்தாங்க. யூஸ்வலி தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா 3 லட்சம், அதுவே ஹை பட்ஜெட்டாக இருக்கும். ஓகே, ஆனாலும் அந்த காலத்திலே 30 லட்ச ரூபா காசு போட்டு அண்ட் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹை பட்ஜெட்ல படம் வந்து இவ்வளோ பட்ஜெட் போட்டு ஏன் இது மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்கன்னு அந்த ப்ரொடியூசர்லாம் இது பண்ணாங்க, டிஸ்கரேஜ் பண்ணாங்க அது. பட் அந்த படம் ஆல் ஓவர் இந்தியா என்ன சொல்றது, தமிழ் எப்பேற்பட்ட சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாச்சுன்னா தமிழ்ல வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியாதுன்றது தான் நிலைமையா இருந்துச்சு. இல்லை டப்பிங் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தி லாங்குவேஜ்ல அந்த டப்பிங் பண்ணி அந்த அங்கேயும் இது வந்து தமிழ் படமா அப்படின்னே தெரியாத ரேஞ்சுக்கு பயங்கர சக்சஸ் வந்து கிடைச்சிது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அந்த பாகுபலி மாதிரிதான், தெலுங்கு படமே தெரியல அது. பட் ஸ்டில் ஹிந்தியில வந்து பாகுபலி எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டுனே சொல்லலாம் அது. அந்த அளவு ஒரு சக்சஸ் வந்து பாகுபலிக்கு கிடைச்சது. பட் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரலேகான்ற தமிழ் படத்துக்கு வந்து கிடைச்சது. பாகுபலி ஆனால் ரொம்ப பாகுபலி இஸ் டிபிக்கல் தெலுங்கு ஃபிலிம், கரெக்டான தெலுங்கு ஃபிலிம் தான் அது. பட் சந்திரலேகா இஸ் டிபிக்கல் தமிழ் ஃபிலிம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா சக்சஸ்ஃபுல்லான ஒரு தமிழ் படம் எது அப்படின்னா அது சந்திரலேகா தான். அது வேற எந்த தமிழ் படமும் அந்த வாய்ப்பு வந்து இப்போ கிடைக்கல. ஈவன் இந்திரனுக்கும் கிடைக்கல, 2.0க்கும் கிடைக்கல. அதுதான் இப்போ ரியாலிட்டி. சந்திரலேகாவுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிவிலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவுக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான படம் அப்படின்னா அது இப்போ எந்த தமிழ் படம் அப்படின்னா அது சந்திரலேகா தான் அது. ஓகே, ஸோ இப்போ ஹிந்தியில் ஒரு டப்பிங் படம் இந்த அளவு சக்சஸ் ஆனது அது சந்திரலேகா தான் அது. ஓகே, ஸோ இதெல்லாம் தமிழ் ஒரு தனி ப்ரொடியூசர், பட் ஸ்டில் இதெல்லாம் நல்ல படங்கள். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹியூஜ் சக்சஸ் கிடைச்ச படங்கள். அட் சேம் டைம் பிளாக் மணி அண்ட் மசாலா ஃபிலிம்ன்ற கான்செப்ட்லாம் வருது. பட் அதையும் மீறி இந்த மாதிரி நல்ல படங்களும் இந்தியன் சினிமாவில் வந்திருக்கு. சரி, ஓகே, ஒரே வீடியோவில் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வீடியோ வந்து போட்டால் அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அண்ட் அடுத்த வீடியோ இன்னைக்கே நான் வந்து போட்டுடுறேன். கைண்ட்லி ஃபாலோ த வீடியோ. தேங்க்யூ.